பெரியோர்களே, தமிழ் பேருடைய உரை வடநாட்டு முதலாளியின் ஆதிக்கத்தின் காரணமாக டால்மியாபுரம் என்றே விளங்கி வந்தது. அந்த ரயில்வே நிலையத்திலே தமிழிலே கள்ளக்குடி என்ற பெயர் பலகையை அமைக்க வேண்டும் என்று நம்முடைய கழகம் 1953 ஆண்டிலே அண்ணா அவர்கள் தலைமையிலே ஒரு தீர்மானத்தை போட்டோம். அப்பொழுது முதல்வராக இருந்த பக்தவத்சலம் அவர்கள் அதை ஏற்கவில்லை. எனவே உங்களுடைய ஆதரவின் காரணமாக நம்முடைய கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அண்ணா அவர்கள் முதல் வேளையாக கள்ளக்குடி என்ற பெயர் பலகையை அந்த ஊரிலே அமைப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். இன்றும் நீங்கள் ரயிலிலே போகும்போது கள்ளக்குடி என்ற பெயர் பலகை கம்பீரமாக காட்சி தரும். அந்த போராட்டத்திலே நம்முடைய அருமை தலைவர் கலைஞர் அவர்கள் ரயிலை நிறுத்துவதற்காக தண்டவாளத்திலே படுத்து விட்டார்கள். அந்த போராட்டத்தில் நான் கலந்தவன். மும்முனை போராட்டம் என்று பெயர். எனவே அதனுடைய நினைவாக கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்ற தலைப்பை அமைத்து அப்பொழுதே ஒரு இசைத்திட்டம் பாடியிருக்கிறேன். அதை இப்பொழுது பாடி இறுதியாக ரசூலுல்லாஹ் மீது சலாம் ஒன்று பாடி நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே.